நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா 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 என்னாச்சு திலோ? ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷன் இல்லாம எப்படி இருக்க முடியும் சிவா? நீ பாட்டுக்கு டெல்லியில என் நிச்சயதார்த்த மோதிரத்தை மாத்தி போட்டு வந்துட்ட. என்ன திலோ, நீ கூட தான் அன்னைக்கு என்னோட உள்பணியை மாத்தி போட்டு வந்த. நான் ஏதாவது கேட்டனா? சிவா விளையாடாத சிவா. எங்க மோதிரம்? பொம்பளைங்க கிட்ட நான் எப்பயும் மோதுறது இல்ல. வேணா உங்க அப்பனை கூப்பிடு, அவனும் நானே எங்க வேணாலும் மோதுறோம். ஐயோ சிவா ப்ளீஸ் சிவா, தயவு செஞ்சு ரிங் கூட. திலோ, இன்னைக்கு கண்டிப்பா 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ரிங் என்ன 10 ரிங் கூட கொடுக்குறேன். ஆனா நீ எடுக்க கூடாது, ஓகே? என்ன சிவா நேரம் காலம் தெரியாம பேசுறீங்களே? யாருக்கு நேரம் காலம் தெரியாதுன்னு சொல்றேன். இப்ப நேரம் 6 மணி, காலம் சாயங்காலம். ஐயோ சிவா கடிக்காத. என்ன திலோ கடிக்காதன்னு சொல்ற? இதை கடிச்சு தான் சாப்பிடணும். பின்ன அப்படியே முழுங்க சொல்றியா? தயவு செஞ்சு மோதிரத்தை கூட சிவா. மோதிரம் இல்லாம எங்க வீட்டுக்கு போக முடியாது. ஏய், யாருக்கு காது குத்துற? மோதிரம் எல்லாம் வீட்டுல இருந்து வர முடியுது, மோதிரம் எல்லாம் வீட்டுக்கு போக முடியாதா? சொல்றத புரிஞ்சுக்கோ சிவா. மோதிரம் எல்லாம் வீட்டுக்கு போனா எங்க அப்பா கொன்னே போட்டுருவாரு. உங்க அப்பா சொல்றதோட சரி, எங்க செய்ய போறான்? சிவா கடைசியா கேக்குறேன், இப்போ மோதிரத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? அவன் மோதிரத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி மொக்கையா பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுல நீ வேற மோதிரத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. கொய்யா நீங்களே சொல்லுங்க. சிவாவோட மோதிரம் என் கையில இருக்கு. இப்போ இது யாருன்னு எங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது? சிவாவோடதுன்னு சொல்லு. சிவா யாருன்னு கேட்டா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. எங்க அப்பாக்கு தான் பாய் ஃப்ரெண்ட்னா பிடிக்காது. சிவா பாய் இல்லம்மா, சுத்தமான திருநெல்வேலி சைவ பிள்ளை. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி என்ன பைத்தியக்காரி ஆக்க பாக்குறீங்களா? சிவா முதல்ல என் மோதிரத்தை கொடு. கொய்யா, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. திலோ, என்னால கழட்ட முடியல திலோ. பரவாயில்ல சிவா, நான் எப்படியாவது எங்க அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீ உங்க அப்பாவை சமாளிச்சிருவ. ஆனா வாரம் லொல்லு சபாவை நாங்க எப்படி சமாளிக்க போறோமோ? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. போதுண்டா ஃபீல் பண்ணது. எவ்வளவு நேரம் உனக்காக நான் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது? டேய் சிவா, எதுக்குடா ஃபீல் பண்ற? அவதான் உன்னை லவ் பண்றால. ஏதாவது கோயில்ல வச்சு தாலி கட்ட வேண்டியது தானே? கோயில்ல வச்சு தாலி கட்டுறத பத்தி பிரச்சனை இல்ல கொய்யா. சேட்டு வாங்குவானா? சேட்டு வாங்குறானோ இல்லையோ, இப்படி மொக்கையா பேசுறதுக்கு நீ தான் என்கிட்ட வாங்க போற. அது இல்ல கொய்யா, நாளைக்கு எனக்கும் திலோத்தமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்ட நாயெல்லாம் ட்ரீட் கொடுன்னு உயிரை வாங்குவானுங்க. ஒரு அட்டு ஃபிகருக்காக எனக்கு 5000 ரூபாய் செலவாகணுமா சொல்லு? சிவா, கல்யாணத்தன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறது சம்பிரதாயம்டா. கட்டிக்க தாலி இருக்குதோ இல்லையோ, மாப்பிள்ள தாலி இருக்கிறதுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கடா. அது இல்ல கொய்யா, திலோ என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியும். ஆனா என் லவ் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டே சிவா, அந்த முரளி தான் எல்லா படத்துலயும் லவ்வ சொல்லாம மனசுக்குள்ளவே வச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நீயும் இருந்த அந்த முரளி நிலைமை தான் உனக்கும். யோசிச்சுப்பா. ஏ, நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருக்குது இல்ல? போய் உன் லவ்வ சொல்லு. உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே. சிவா, என் திலோத்தமாவை பார்க்கணும். திலோத்தமாவை பார்க்க முடியாது. ஏய், ஈவில் டெட்டே 5 தடவை பார்த்திருக்கேன். உன் பொண்ணை பார்க்க முடியாதா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எந்த தொகுதின்னு சொல்லு, நிக்கிறேன். பெரம்பூரா மயிலாப்பூரா? இந்த காமெடியை ஏற்கனவே லொல்லு சபால கேட்டிருக்கேன்டா. இதுக்காக உட்காந்து ஒவ்வொரு வாரமும் புதுசா யோசிக்க முடியாது. வர்றதா சொல்ல முடியும். சிரிக்கிறதா இருந்தா சிரிங்க. நீ என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் திலோத்தமாவை பார்க்க முடியாது. அத சொல்ல நீ யாருடா? திலோத்தமாவோட அப்பாடா. ஏய், இததான் ஊர்ல பாதி பேர் சொல்லி திரிறானுங்க. அதுல நீ ஒருத்தனா? என்ன சொன்ன? ஒன்னதான்டா சொன்னேன். கிலோ சிவா வந்திருக்க, வெளியே வா. நீ என்ன கத்தினாலும் அவன் வெளில வர மாட்டானா? அப்படியே வெளியே வந்தாலும் ஊர்ல இருக்க ஜனங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படி ஒரு அழகு. உன் பொறுக்கித்தனம் ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில காட்டு, இங்க காட்டாது. ஏய்,
வெளியில காட்டினா வீட்டுல காட்டுன்றாங்க, வீட்டுல காட்டினா வெளியில காட்டுன்றாங்க. நான் எங்கதான் காட்டுறது? ஐயா இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. உங்ககிட்ட 20 வருஷமா யூஸ் பண்ணாத துப்பாக்கி ஒண்ணு இருக்குல்ல, அது எடுத்து காட்டுங்க, பயந்து ஓடிடுவான். இந்த துப்பாக்கிக்கும் குண்டுக்கும் பயப்படுறவன் நான் இல்ல. அது எது அது அதான்டா எது அது அது அதுன்றே அதான் எது முதலாளி என்னங்க முதலாளி, அவன் தான் அது அதுன்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் நீங்க அவன்கிட்ட போய் எது எதுன்னு கேட்டுருக்கீங்க. ஏப்பா இதுவா? அது ஓஹோ இதுவா? அது இது இல்லையா? அப்படின்னா இதுவா? அது இது இல்லையா? இதுவா? அது என்னப்பா நீங்க? அட இதுவா? பண்ணாட ஒரு பஞ்ச் டைலாக் நிம்மதியா பேச விட மாட்டியாடா? ஏன்டா அப்படி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? நீ மட்டும் அது அதுன்னு சொல்லி வெறுப்பேத்தலாம், நாங்க வெறுப்பேத்த கூடாதாங்க? நல்ல கதையா இருக்க. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் என் திலோ கிட்டே பேசிக்கிறேன். திலோ, இப்ப மரியாதையா வெளியே வர போறியா இல்லையா? ஏய் நீ என்ன கத்துனாலும் அவ வெளில வர மாட்டாடா, நீ போடா. தேங்க்யூ மாமா. டேய் என்ன பார்த்து மாமான்னு சொல்ற? பொண்ணு உள்ள இருக்கும்போது மேல போ சொல்றியே, அப்ப நீ மாமா தானே? டேய் நான் உன்னை வெளிய போ சொன்னேன்டா. நீலோ உன்னை லவ் பண்றதா இருந்தா எப்பயோ வந்திருப்பாடா. திலோ வெளியே வா, வெளியே வந்து எல்லார்கிட்டயும் லவ் பண்றேன்னு சொல்லு. டேய் எல்லார்கிட்டயும் லவ் பண்ணேன்னு சொல்றதுக்கு என் பொண்ணு ஒண்ணு காஞ்சி போனவ இல்லடா. திலோ, நம்ம காதல் புனிதமானதா இருந்தா வெளியே வா. அப்ப சத்தியமா அவ வர மாட்டாடா. வருவா, என் திலோ வருவா. என்னங்கடா இது? தெலுங்கு படத்துல வர்ற மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஹீரோயினை மாத்தீங்களேடா, என்னடா அநியாயம் இது? ஏய் இப்ப தெரிதா லொல்லு சபால ஹீரோயின்களால எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு. சரி அத்த விடு, இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? பாட்டு போட்டு முடிக்க வேண்டியதா? அது அது அது